ஐப்பசி மாத பௌர்ணமி ஏன் விசேடமானது தெரியுமா? அன்றுதான் சிவனுக்கு அன்ன அபிஷேகம் செய்வது வழமை. காரணம், பிரம்மாவின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவன் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுகிறார். வெட்டப்பட்ட தலை சிவனின் கையில் ஒட்டிக்கொள்ளவே சிவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்படுகிறது. சிவன் சுயத்தை இழந்து தன் கையில் ஒட்டிக்கொண்ட கபாலம் பிச்சா பாத்திரமாக மாற, யாரிடம் அன்னத்தினால் கபாலம் நிறைகிறதோ அப்போதுதான் இந்த தோஷம் போகும் என்பது விதியாக மாறுகிறது. சிவன் எங்கெங்கோ அலைந்தும் அந்த கபாலம் நிரம்பாமல் போக காசியை அடைகிறார். அங்கு அன்னபூரணி அன்னமிட்டு கபாலம் நிறைகிறது. அப்போது கபாலம் சிவனின் கையிலிருந்து விலகி அவரின் பிரம்மஹஸ்தி தோஷம் விலகுகிறது. அந்த நாளே ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனாலேயே ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவனுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறுகிறது. அன்பே சிவம்.